என்னோட மைண்ட்ல இருக்கிற கிளாரிட்டி என்னோடது. இஸ் தட் ஹங்கிரியா இருக்கும்போது, பசியா இருக்கும்போது டோன்ட் கோ க்ரோசரி ஷாப்பிங். டோன்ட் கோ க்ரோசரி ஷாப்பிங் வென் யூ ஆர் ஹங்ரி. பிகாஸ் நீ என்ன கிடைச்சாலும் வாங்குவ. நீ இப்போ பசியோட போறன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது வாங்குறதுக்கு. வீட்டுக்கு மளிகை வாங்கிட்டு வர சொல்றாங்க. மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்றாங்க மளிகை கடையில இருந்து. நீ போற. ஆனா உனக்கு கப கபான்னு பசி. நீ லேஸ் பாக்கெட் எடுப்பியா? ஆக்சுவலி என்ன வேணுமோ அத எடுப்பியா? தோசை மாவு எடுப்பியா? தோசை மாவு வாங்கிட்டு வர சொல்றாங்க. பயத்துல எடுத்துன்னு வருவேன்னு சொல்லாத. யூ கெட் த பாயிண்ட். யூ வொன்ட் பை திங்ஸ் தட் யூ ஆக்சுவலி நீட். நீ ஒரு 4 லேஸ் பாக்கெட், ஒரு 2 குர்குரே இது அதுன்னு வாங்கிட்டு அதுக்கு மேல அத வாங்குவியே தவிர்த்த, யூ வில் ஃபர்ஸ்ட் ட்ரை டு சாட்டிஸ்ஃபை த ஹங்கர் யூ ஹேவ். பட் நீ ஃபுல் வயித்தோட நல்லா சாப்பிட்டு நீ வாங்க போறேன்னா, இந்த தேவையில்லாத பொருள் வாங்க மாட்ட. நீ போய் ஐஸ்கிரீம் எடுக்கிறேன், சாக்லேட் எடுக்கிறேன், லேஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ பண்ண மாட்ட. தோஸ் ஆர் திங்ஸ் தட் யூ ஸ்நாக் ஆன். அது வந்து வாழ்க்கைக்கே சாப்பாடு கிடையாது. நீ அரிசி வாங்குவ, தோசை மாவு வாங்குவ, திங்ஸ் தட் ஆக்சுவலி யூ வில் சஸ்டெயின். அதுதான் ரிலேஷன்ஷிப். இஃப் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் என்ன யாராவது லவ் பண்ணாதான் எனக்கு செல்ஃப் ஒர்த் இருக்கும்பா, நீ என்ன லவ் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சனா, என்ன ஃப்ரண்ட்ல வந்தாலுமே நீ எடுத்துப்ப. நீ என்ன பேடா ட்ரீட் பண்றியா, பரவாயில்ல ப்ரோ, அட்லீஸ்ட் நீ என்ன லவ் பண்ற அப்படின்ற மாதிரி ஆயிடும். தட் ஷுடன்ட் பி த மைண்ட் செட். அவ்வளவுதான் என்னோடது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் லைக் ஐ எம் இன் அ பொசிஷன் வேர் இஃப் சம்படி லைக்ஸ் மீ, இஃப் சம்படி லவ்ஸ் மீ ஒன்லி ஐ எம் ஒர்த் எனிதிங்ன்ற மாதிரி எனக்கு வேணாம். அதுதான் என்னோட ஐடியா. ஐ ஷுட் பி ஃபில்ட். ஐ ஷுட் ஃபீல் லவ்ட் பை மை செல்ஃப். தென் லேட்டர் வாட் எவர் கம்ஸ் கம்ஸ். இஃப் இட் டசன்ட் கம் டசன்ட் கம். ஐ டோன்ட் கிவ் அ ஷிட்ன்ற மாதிரி தான் என் மைண்ட் செட். யூஆர் மை இன்ஸ்பிரேஷனா அப்படி என்ன பண்ண நான். தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் வெரி